மோனிஸ் மேத்ஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 7 பாலிய நிலநிலையில் உள்ள சீவக சிந்தாமணியில் உள்ள முதல் பாட்டு பார்ப்போம். இதன் தலைப்பு பார்ப்போற்றும் ஏமாங்கதம். காய்மாண்ட தெங்கின் பழம்வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைகீறி வருக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே. இதுக்குள்ள சொற்பொருள்: காய்மாண்ட தெங்கின் பழம் விழ, தென்னை மரத்திலிருந்து நன்றாக முற்றிய காய் விழ. கமுகின் நெற்றி, பாக்கு மரத்தின் உச்சியில் உள்ள. பூமாண்ட தீந்தேன் தொடைகீறி, சுவைமிக்க தேனடையை கிழித்து கொண்டு. பருக்கை போழ்ந்து, பலாப்பழத்தினை பிளந்து. தேமாங்கனி சிதறி, மாங்கனியை சிதற வைத்து. வாழைப்பழங்கள் சிந்தும், வாழைப்பழத்தினை உதிரச் செய்யும். ஏமாங்கதம் என்று, ஏமாங்கத நாடு என்னும் இசையால் திசை போயது உண்டே. புகழ்பெற்ற நாடு பலம் பெற்று விளங்கியது. இப்போ அந்த செய்யுளோட மீனிங் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. தெளிவுரையில்: தென்னை மரத்திலிருந்து நன்றாக முற்றிய காய் விழுகிறது. அது விழுகின்ற வேகத்தில் பாக்கு மரத்தின் உச்சியில் உள்ள சுவைமிக்க தேனடையை கிழித்து, பலாப்பழத்தினை பிளந்து, மாங்கனியை சிதற வைத்து, வாழைப்பழத்தினை உதிரச் செய்தது. இத்தகு வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டின் புகழ் உலகின் பல திசைகளிலும் பரவியிருந்தது. இதுதான் சீவக சிந்தாமணியில் உள்ள முதல் பாடல். இப்போது இதில் உள்ள ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்கதேவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். திருத்தக்கதேவரை ஜி.யு. போப் தமிழ் கவிஞருள் அரசர் என்று புகழ்கிறார். காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர். அறிவிருத்தம் என்ற நூலையும் எழுதியுள்ளார். சோழ மரபைச் சார்ந்தவர். திருத்தக்கதேவர் இக்காப்பியத்தை 8 நாளில் எழுதி முடித்ததாக கூறுவர். அடுத்தது நூல் குறிப்பு. இந்த செய்யுள் சீவக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு 50 காப்பியத்தில் உள்ள நூலில் இருந்து எடுத்திருக்கு. சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களுள் ஒன்று. இப்போ இதில் உள்ள நூல் குறிப்பை பார்ப்போம். இந்த சீவக சிந்தாமணி 50 காப்பியங்கள்னு நம்ம 5 காப்பியங்கள் சொல்லுவோம். அதில் ஒரு காப்பியமாக சீவக சிந்தாமணி இருக்குது. சிந்தாமணி என்பதற்கு ஒளி குன்றாத மணி என்பது பொருள். இந்நூலில் உள்ள பாடல்கள் விருத்தப்பாக்களால் ஆனது. சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் மணநூல் ஆகும். இந்நூல் நாமகள் இலம்பகம் முதலாக முத்தி இலம்பகம் ஈறாக 13 இலம்பகங்களை கொண்டு விளங்குகிறது. 3145 செய்யுள்கள் உடையது. இக்காப்பியத்தை இயற்றியவர் திருத்தக்கதேவர். குறைவில்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும், தமிழ் மாந்தர்தம் நெஞ்சில் வைத்து போற்றப்படுவதாலும் இந்நூல் சிந்தாமணி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் சமண சமயம் சார்ந்த நூல். இந்நூலுக்கு உரை கண்டவர் உச்சிமேற் புலவர்கொல் நச்சினார்க்கினியர் ஆவார். ஜி.யு. போப் சீவக சிந்தாமணியை கிரேக்க காப்பியங்களுக்கு இணையானது என்று புகழ்ந்து கூறியுள்ளார். இப்போ இதில் உள்ள 2வது பாடல் பார்ப்போம். இரண்டாவது பாடல் வாரி வழங்கும் வள்ளல். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தோறும் உய்த்து ஊராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே. சொற்பொருள்: வள்ளல் கைத்தல மாந்தரின் அப்படின்னா இறந்து கேட்பவர்க்கு இல்லை என்று கூறாது வாரி வழங்கும் செல்வந்தர்கள்.
மால்வரை கொள்ளை கொண்ட உயர்ந்த மலையிலிருந்து கொழுநிதி குப்பையை செல்வக் குவியலை சேர்த்து கொண்டு வந்து உள்ளம் இல்லவருக்கு உள்ளத்தில் ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் உய்த்து ஊராய் ஊர்கள் தோறும் வழங்கும் வகையில் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே. நாட்டின் முழு பகுதியிலும் வெள்ளம் விரைந்து பாய்கிறது. இது 2வது செய்யுளோட பொருள். இதுக்கு உள்ள தெளிவுரை பார்ப்போம். இறந்து கேட்பவர்க்கு இல்லை என்று கூறாது வாரி வழங்கும் செல்வர்களைப் போன்றது வெள்ளம். அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வக் குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்கிறது. தேங்க்யூ ஆல். இந்த மூவிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.